நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிருங்க. மாவட்ட நீதிமன்ற பணிக்கான அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்சி, தோட்டக்காரர், நகல் போன்ற பல்வேறு பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால்வுட் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து டாக்குமெண்ட் முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு. சரிங்களா? இது முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு. ஃபேக்கா யாரெல்லாம் சர்டிஃபிகேட் நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோலலாம் சொல்லியிருக்கோம். நீங்க 95 மார்க் எடுத்தாலும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரியில்ல அப்டின்னா, உங்கள ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. சரிங்களா? அதனால நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு போயிருச்சு, இதோட போயிருச்சு அப்டிலாம் ஃபீல் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு சொல்லிர்றேன். இதுல வந்து நெறைய கட் ஆஃப் நெறைய கூடியிருக்கும். இதுல இன்னொன்னு பார்த்தீங்க அப்டின்னா, கடந்த முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினவங்க இத வந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து அவங்க கட் ஆஃப் வந்து கூடியிருக்கும். இப்போ வந்து அவங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4 வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதேமாரி போலீஸ் எக்ஸாம் போய் ப்ரிப்பேர் பண்ண போயிர்றாங்க. ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி போயிர்றாங்க. இத வந்து சும்மா ஒரு அடிஷனலா சும்மா சாம்பிளுக்கு எழுதி பார்ப்போம் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அவங்கலாம் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா, அவங்க தான் மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அவங்க டிஎன்பிஎஸ்சி மற்றும் ரயில்வே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எஸ்சி அதுக்கடுத்து போலீஸோட அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுனால, அப்படி ஒரு சாம்பிளுக்கு இத எழுதி பார்ப்போம் அப்படிங்கிறனால எழுதியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து இதுல வந்து மார்க் வந்து அதிகம் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? இந்த பணியிட வந்து பார்த்தீங்கன்னா, நேரங்காலம் பார்க்காம இது வேலை பார்க்குற கடினமான ஒரு பணி, இந்த பணி. அதனால எல்லாருக்கும் இது ஈஸியா வந்து அமைஞ்சிராது. அ நெறைய கண்டிஷன்ஸ்லாம் இதுல நெறைய இருக்குது. அதனால அது எல்லாமே கரெக்ட்டா வர்றவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஜாப் வந்து கிடைக்கும். அதனால இதுல செலக்ஷன் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு. அதனால நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. இதுல அதுக்கடுத்து இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா, இப்போ உங்கட்ட ஒரு பிரியாரிட்டி குடுத்துட்டீங்க. ஓகே குடுத்துட்டீங்க. பிரியாரிட்டி குடுத்துட்டீங்க. அந்த பிரியாரிட்டி குடுத்த உடனே உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ட நீங்க தவறா அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்கள ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அ அரசுக்கு அ நிலம் கொடுத்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பிரியாரிட்டில உங்களுக்கு ஏதோ தெரியாம யாரோ அங்க ப்ரௌசிங் சென்டர்ல தப்பு பண்ணியிருப்பாங்க. அரசுக்கு அ நிலம் கொடுத்த மாதிரி. அந்த நிலம் கொடுத்ததுனால அதுக்கான ஆப்ஷன்ல உங்களுக்கு கிளிக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்ஷன் உங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வந்துச்சுல்ல, அப்ப வந்து நீங்க வேற ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ட அந்த ஆப்ஷன்ல நீங்க தவறா அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்கள ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. சப்போஸ் அவங்க தவறான பிரியாரிட்டிய குடுத்து நீங்க அப்லோட் பண்ணலன்னா, அந்த கேட்டகரியில நீங்க வரமாட்டீங்க. பிரச்சனை கிடையாது. ஆனா, அந்த ஆப்ஷன்ல குடுத்து, நீங்க இங்க தவறா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அங்க என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்களோ, அந்த எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து குடுக்கணும். நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதனால இந்த லிஸ்ட்ல நான் 95 மார்க் எடுத்துட்டேன். ஆனா பிரியாரிட்டி தவறா குடுத்து, தவறான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கான எனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுப்பாங்க அப்டின்னா, குடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரிங்களா? நீங்க சப்போஸ் ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இனி அடிஷனல் ஸ்கில்லு வேற எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் என்ட்ட இருக்கு அப்டின்னா, நீங்க அந்த சர்டிஃபிகேட்ட உங்களுக்கு காமிச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஆனா ஃபேக்கான சர்டிஃபிகேட், இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா சர்டிஃபிகேட் வேற ஃபேக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாரி குடுத்தீங்க அப்டின்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் வேற சர்டிஃபிகேட் இருந்தா, அத நீங்க வந்து குடுக்கலாம். அத வந்து ஓரளவு ஏத்துக்குருவாங்க. அதுவும் ஃபேக்கா வாங்கியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாள் என்ன செய்வாங்க? ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. கடுமையான பனிஷ்மென்ட் இருக்கும் பாத்துக்கங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. இந்த கோர்ட் எக்ஸாம் மிஸ் ஆயிருச்சு சார். நான் ஓரளவு ஒரு ரொம்ப கம்மியா எடுத்திருக்கேன். 65 மார்க் எடுத்திருக்கேன். அடுத்து 70 மார்க் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட் வேலைய தான் நம்பி இருக்கிறேன். ஆனா நான் ஒரு 70 மார்க் எடுத்திருக்கேன். 75 மார்க் எடுத்திருக்கேன். 71 மார்க் எடுத்திருக்கேன். எனக்கு வேற வாய்ப்பு இல்ல. நான் என்ன செய்ய? அப்டின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? கூடிய விரைவில அடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாரி எம்ஹெச்எஸ்சி 12த் குவாலிஃபிகேஷன் வரைய நெறைய பேர் போட்டிருப்பீங்கள்ல. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கான அலுவலக உதவியாளர், ஜோப்தார் அந்த உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து டெய்லி வந்து மார்னிங் வந்து 5:30க்கு வந்து கிளாஸ் எடுக்கணும். ஃப்ரீ கிளாஸ் தான். நெறைய பேர் வந்து படிக்கிறாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு சேனல பார்த்தோம், படிச்சோம் அப்படின்னு இல்லாம,
முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாவை கொஞ்சம் ஓரங்கள்ளி வச்சுட்டு உட்காந்து படிக்கிறதுக்கான வேலையை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்தெந்த இடத்துலலாம் சரியா படிக்காம இருக்கிறோம், உங்களுடைய எந்த இடத்துல தவறு இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இனி வரும் எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். இந்த ஜாப்ப விட ஒரு பெட்டரான ஜாப்பா வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கூடிய விரைவில மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கான அலுவலக உதவியாளர் அந்த தேர்வுலாம் வந்துரும். அதனால இதுல சரியா மார்க் எடுக்காதவங்க, கண்டிப்பா இப்ப இருந்தே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ப்பும் இல்லாதவங்களுக்கு கூடிய விரைவில இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால இப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க. சரிங்களா? இப்ப இருந்தே நீங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த இயர்லயே நீங்க சீக்கிரம் இன்னொரு எக்ஸாம வந்து ஈஸியா வந்து எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போயிரலாம். அதனால இதோட முடிஞ்சிருச்சு அப்படிலாம் கிடையாது. அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா நீங்க அதுலயும் கண்டிப்பா பாஸ் பண்ணிரலாம். சரிங்களா? அதனால அந்த வாய்ப்ப மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து ஒரு செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரூப் 4ல எக்ஸாம்ல நெறைய பேர் பாஸ் பண்ணி போனதுனால, அவங்க இந்த எக்ஸாமோட இத கூட்டி வச்சுட்டு போயிருவாங்க. சரிங்களா? இப்ப வந்து அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரமாட்டாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அம் டாக்குமெண்ட் சரியில்லாதவங்களையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? ரிஜெக்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு லிஸ்ட் போடுற மாரி தான் இருக்கும். இந்த மாரி வந்து அதுக்கப்புறம் தான் பிராக்டிகல் வைக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து ஏற்படும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடக்குது அப்படின்னு கூடிய விரைவில பார்த்துரலாம். இருந்தாலும் உன்னை கன்டினியூவா எடுத்து ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. இந்த வருமான வரி தீர்ப்பாயம் இருக்கு. நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க. இந்த தக்ஷின் பாரத்லாம் ரிசல்ட் போட்டு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 1ஆம் தேதி போய் டியூட்டி போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது மாரி சட்டத்துறையில அலுவலக உதவியாளர் பணிக்கும் நெறைய பேர் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க நெறைய பேர் மத்த சேனல ஃபாலோ பண்ணுவீங்க. நம்ம சேனல்ல நெறைய வேலை வாய்ப்புக்கு நெறைய தகவல் வந்து குடுக்குறோம். அவங்க வந்து போட்டியே இல்லாம ஈஸியா கம்மியான போட்டிங்கள போயி அச்சீவ் பண்ணி வேலையில போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த மாரி கூட்டம் இல்லாத இடத்துல போய் வேலைய வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த மாரி இத தான் நம்ம சேனலோட அதிகம் போடாம நான் நெறைய பேருக்கு வந்து அந்த ஹெல்ப்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது உங்க வெளியில இருந்து சேனல சும்மா பார்த்துட்டு போறவங்களுக்கு தெரியாது. நெறைய பேர் வேலை வாங்கியிருக்கிறாங்க. எந்த காசு கட்டணம் கட்டாம மெரிட்லயே போயிருக்காங்க வேலைக்கு. சரிங்களா? அது சம்மந்தமா வீடியோ கூடிய விரைவில. நன்றி, வணக்கம்.